ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த 2ஆம் வெள்ளிக்கிழமை வழிபாடு மிக மிக விசேஷமானது. அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்கிறேன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஒரு வீடு சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல நிச்சயமா மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும். மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருளும் இருக்கணும். அவர்களுடைய அருளை பெறுவதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு விஷயத்த வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில நம்ம செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும். வீட்டுல லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்க வைக்கக்கூடிய, நல்ல நேர்மறையான ஆற்றல்களை பெருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த வழிபாடை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் நம்ம வழிபாடு பண்ணுவோம். நாளைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு இந்த கார்த்திகை மாதத்துல 2ஆம் வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய பொருளை இந்த நேரத்துல வாங்கிட்டு வாங்க. இதை வைத்து நம்ம ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை இதுல பார்க்க போறோம். முக்கியமா நாளைக்கு நீங்க சுக்கிரஹோரையில செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும். சரி, சுக்கிரஹோரைனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அதை பத்தி இப்போ ஒரு சிறு விளக்கம் கொடுத்துடுறேன். வெள்ளிக்கிழமையில முக்கியமா சுக்கிர வழிபாடு செய்யணும்னு சொல்லுவோம். அதை சுக்கிர வாரம்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமி தாயாருடைய அம்சமான ஒரு முக்கியமான பொருள் கல்லுப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் லக்ஷ்மி தேவி. அதனால அவளுடைய அம்சமாகவே நம்ம இந்த கல்லுப்பை பார்ப்போம். அந்த கல்லுப்பை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். சரி, நாளைக்கு கோடி கடனும் தீர்வதற்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். சுக்கிரஹோரை காலையில 6 மணிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி, இரவு 8 மணிலிருந்து 9 மணி. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை அந்த நேரத்துல வாங்கிட்டு வாங்க. கல்லுப்பு பாக்கெட்டை காலையிலேயே முடிந்தா வாங்கிக்கோங்க. சுக்கிரஹோரையில வாங்குறது தான் விசேஷம். அப்படி ஒருவேளை உங்களால அந்த நேரத்துல வாங்க முடியலன்னா அதை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பை வெள்ளிக்கிழமை காலையில பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ண போறோம். ஒரு ஜாடியில கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில இந்த கல்லுப்பை எடுத்துட்டு வந்து ஒரு அகலமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல இந்த கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. அதற்கு மேல இன்னொரு அகல் வைத்துக்கோங்க. அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து அதுல லட்சுமி கடாட்சமான பொருட்கள் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே அதுல போட்டுக்கோங்க. அதற்கு மேல ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெயோ பசு நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இப்படி நம்ம ஏற்றுகின்ற தீபம் நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். இந்த தீபத்தை எந்த நேரத்துலமா ஏற்றுவது அப்படின்னா, தவறாமல் நான் சொல்லக்கூடிய அந்த சுக்கிரஹோரையில தாங்க நீங்க ஏற்றணும். இந்த பொருளை வாங்கிட்டு வந்து அதை நீங்க அந்த நேரத்துல ஏற்றும் பொழுது இதற்கு அதீத பலன்கள் இருக்கும். இதை தவறாமல் முயற்சி செய்து பாருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். சரி, வெள்ளிக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை பண்ணணுமானா நாளைக்கு கார்த்திகை மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க. பௌர்ணமி நாட்கள்லையும் உங்களால் முடிந்தால் இதை செய்யலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். உப்பும் சுக்கிரனை குறிக்கும், ஏன்னா வெள்ளை நிற பொருள். அதே மாதிரி நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த நெய் தீபம் அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள், செல்வத்தை ஈர்க்கக்கூடிய எல்லா சக்திகளும் நிறைந்த ஒரு பொருள். அதனால நீங்க இந்த தீபத்தை தவறாமல் நாளை ஏற்றுங்க. நம்பிக்கை மிக மிக அவசியம். நீங்க ஏற்றும் பொழுது மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்ரீம் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். முக்கியமா நாளைக்கு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் செய்து கோவிலுக்கு வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஜா இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு வீட்டுல கடன் இல்லாத வாழ்க்கையையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும். தவறாமல் செய்து பாருங்க. கார்த்திகை அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது பதிவு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதையும் தவறாமல் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. இப்படி ஏற்றின இந்த உப்பை என்ன பண்றது அப்படின்னா, திரும்பவும் நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா இந்த உப்பை கரைத்து கால்படாத இடத்துல விட்டுடுங்க. அந்த சோம்பு, கிராம்பு, ஏலக்காய்
இந்த மங்களகரமான பொருட்களை பணம் வைக்கின்ற இடத்துல வச்சிருங்க. இது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகப்படுத்தும். முடிந்தால் பச்சை கற்பூரமும் அதில் போட்டுக்கோங்க. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஸ்ரீம் ஸ்ரீம். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு. தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.